Dear students, வணக்கம். ஸோ இது வந்து 12th கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் அந்த யூனிட்டில் ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். ஸோ இதில் ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை சொன்னாலே அதுக்கு ஒரு மார்க் உண்டு. M is directly proportional to Q. நீங்கள் எவ்வளோ Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வந்து அந்த எலக்ட்ரோட்லேருந்து அந்த மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸு லிபரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா. மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் M, liberated at an electrode during electrolysis is directly proportional to the quantity of charge Q passed through the cell. அப்போ M is directly proportional to Q அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அது 2 மார்க் கொஸ்டின்னா அதுக்கு 2 மார்க்கே கொடுத்துருவாங்க. சரி, Q அப்படின்னா என்ன? அதாவது I இன்ட்டு டி. ஐயை வந்து ஆம்பியர் அப்படியும் டீயை வந்து செகண்ட்லேயும் சொல்லலாம். அப்போ M is directly proportional to Qக்கு பதிலாக I இன்ட்டு டி. ப்ரொபோர்ஷனில் எடுக்கிறதுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் Z. அந்த Z அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் எ எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட். Z அப்படிங்கிறது என்னது? எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட். இப்போ அந்த ஐயோட வேல்யூ 1ஆகவும் 1 செகண்டாகவும் இருந்தால் M is equal to Z இருக்கும். The electrochemical equivalent is defined as the amount of substance deposited or liberated at the electrode by a charge of 1 coulomb of electricity. இதுதான் வந்து இது electrochemical equivalentோட definition. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம்? Faraday's first law of electrolysis அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது Faraday's second law. Dear students, Faraday's second law என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the same quantity of charge is passed through the solutions of different electrolytes. The amount of substances, the different electrolytes அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, நிக்கல் சல்ஃபேட், கோபால்ட் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட். அந்த மூணுத்துக்குமே ஒரே மாதிரியான சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா, the amount of substances liberated at the respective electrodes are directly proportional to their electrochemical equivalents. ஸோ இதான் வந்து Faraday's second law of electrolysis. ஸோ mass of nickel directly proportional to electrochemical equivalent of nickel. Mass of copper directly proportional to Z copper. Mass of cobalt directly proportional to Z cobalt. அல்லது எப்படி சொல்லணும்னா, MNi divided by ZNi equal to MCu divided by ZCu is equal to MCO divided by ZCO இப்படி சொல்லலாம். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? Faraday's laws of electrolysis அப்படின்னு கேட்டால் Faraday's first lawவும் சொல்லணும், Faraday's second lawவும் சொல்லணும். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த Faraday's law of electrolysis அப்படின்னு. Faraday's first lawன்னு சொன்னால் ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். Faraday's second law அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க் கேட்கலாம், தனித்தனியாக கேட்கலாம். இல்லை Faraday's law of electrolysis அப்படி 3 மார்க்கில் கேட்குறாங்கன்னா நீ ரெண்டுமே எழுதணும். அதாவது Faraday's first lawவும் எழுதணும், செகண்ட் லாவும் எழுதணும். சரிங்களா? தேங்க்யூ.